நெட்ஃப்ளிக்ஸ் இந்த வார்னர் ப்ரா டீலை சைன் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னு வைங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5 விஷயங்கள் நடக்கும். அதில் மொதல் விஷயம், எல்லா படங்கள் சார்ந்த ஷூட்டிங்கை இவங்க அவுட் சோர்ஸ் பண்ணுற மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்ட கொடுத்து எடுக்க வேணாம். அவங்க ஸ்டுடியோ வந்துருமா கையில், ஏன்னா வார்னர் பிராஸ் டீலை முடிச்சாங்கன்னா ஸ்டுடியோ கையில் வந்துருமா, அங்கேயே எல்லாத்தையும் ஷூட் பண்ணி முடிச்சிக்கலாம். அவங்க செலவு பண்ணுறது பயங்கரமாக குறைய ஆரம்பிச்சிடும். இது நெட்ஃப்ளிக்ஸ் நல்லது. ஓகே ரைட்டு. அடுத்து டைரக்ட் ஓடிடி ரிலீஸ் இருக்குல்ல, இந்த விஷயம் இதுக்கப்புறம் 100% மாறிட்டு எப்படிங்க இருக்கும்? புரியலையா? தெளிவாக சொல்கிறேன். எந்த ஒரு படம் எடுக்கிறதும் மக்களை என்டர்டெயின் பண்ணுறதையும் தாண்டி முதல் நோக்கம் பிஸ்னஸ். இப்போ தியேட்டரில் ரிலீஸ் பண்ணால் அந்த படம் ஒரு 200 கோடி சம்பாதிக்கும். இதே ஓடிடியில் ரிலீஸ் பண்ணால் அந்த ஓடிடி காரங்கள 300 கோடி கொடுத்துருவான்னு வைங்க. அந்த படக்குழு முதல்ல எந்த சாய்ஸை முன் வைப்பாங்க? ஓடிடி பக்கம் தானே போவாங்க. ஸோ இந்த பயம் பெருசாக வர ஆரம்பிச்சிருச்சிங்க. மூணாவது விஷயம், காம்படிட்டர்ஸே இருக்க மாட்டாங்க நெட்ஃப்ளிக்ஸுக்கு இந்த டீல் மட்டும் சைன் ஆகிடுச்சுன்னா. காம்படிட்டர்ஸே இல்லாமல் மொனோபொலியாக மாறினா நிலைமை எப்படி ஆகுன்னு நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன். உதாரணத்துக்கு இண்டிகோ எடுத்துக்கங்க, என்ன ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாலாவது விஷயம், இந்த எக்ஸ்டர்னல் ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்களே, ஓடிடி தளம் சார்ந்து இல்லாமல் நிறைய தயாரிப்பாளர்கள் பார்ப்பீங்க. நம்ம தான் சங்கம் கூட இருக்கே ஃபுல்லாக தயாரிப்பாளர் சங்கம்லாம் சொல்லிட்டு, அவங்களுக்கு வேலையெல்லாம் போயிடும். அவங்க படமெல்லாம் எடுக்க முடியாது. இதுக்கப்புறம் எடுத்தாலும் இங்கே லோக்கலில் விற்று அவங்க ஓட்டிக்க வேண்டியதான். ஓடிடி பிஸ்னஸ் சார்ந்து யோசிச்சு பார்க்க முடியாது. கடைசியான விஷயம் என்னன்னா, நெட்ஃப்ளிக்ஸோட சந்தாதாரர்களாக பல பேர் இருப்பீங்களே, எவ்வளோ பே பண்ணுறீங்க? இதை விட பல மடங்கு அதிகமாக காசு உங்ககிட்ட பிடுங்க நெட்ஃப்ளிக்ஸ் ரெடியாக இருந்துச்சுன்னா கொடுக்க நீங்கள் தயங்குவீங்களா? கண்டிப்பாக தயங்குவோம். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு மாதம் மாதம் இப்படி போகுதுன்னா கடுப்பாக தான் செய்யும். சாதாரணமாக நெட்ஃப்ளிக்ஸ் அந்தளவுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இவ்வளோ பேர் டீலை சைன் பண்ணி அவ்வளோ கான்டென்ட்ஸ் அவங்களோட பிளாட்ஃபார்மில் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. யோசிச்சு பாருங்க எவ்வளோ தூரம் அவங்களோட ப்ரைஸிங்க மேலே தூக்கி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ புரியுதா இது எவ்வளோ முக்கியமான டீல்னு சொல்லிட்டு?